Welcome guys. Welcome to Bonus Tree Maths CBSE 12th 7th chapter integrals exercise 7.3 6th sum sin x sin 2x sin 3x dx. இந்த இடத்துலையும் பாருங்கள் trigonometric functions multiplication formula இருக்குது. multiplication formula இருக்கும்போது நம்மளால் அதை integrate பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்மளோட ஃபார்முலா -2 sin a sin b is equal to cos a plus b minus cos a minus b. ரெண்டுமே சைனாக இருந்தால் இங்கே ஃபார்முலா காசுன்னு தான் வரும். ரெண்டுமே காசாக இருந்தாலும் ஃபார்முலாவில் காசு தான் வரும். ஒன்று சைன் ஒன்று காசுன்னு இருக்கும்போது இங்கே சைனுன்னு வரும். ஃபார்முலாவை கொஞ்சம் டீப்பாக படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் சம் போட முடியும். இப்போ -2 sin a sin b equal to cos a plus b minus cos a minus b. நமக்கு sin a sin b மட்டும்தான் வேணும். ஸோ இந்த -1 இந்த 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது -1/2 வரும். இந்த மைனஸை நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கேன். மைனஸ் சைன் உள்ளே போகும்போது இந்த ரெண்டு டேர்மும் சைன் மாறிடும். இங்கே மைனஸாக இருக்க a மைனஸ் b ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, ப்ளஸ்ஸாக இருக்க காஸ் a ப்ளஸ் b மைனஸாக மாறிடுச்சு. இது ஏன்னா இந்த மைனஸ் சைன் உள்ளே போனதுனால இந்த ரெண்டு டேர்மும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சைன் எக்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன், இதை மட்டும் நான் எழுதுகிறேன். ஓகேவா? எழுதும்போது சைன் எக்ஸ் நான் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கும். இது 1/2, ஏ வந்து 2x, உங்களோட b வந்து 3x. அப்போ 2x மைனஸ் 3x அப்படிங்கும்போது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் தான். இந்த மைனஸ் காசை அஃபெக்ட் பண்ணாது. இது சைன் டேனாக இருந்தால் மைனஸ் வெளியில் வந்துடும். காசுங்கும்போது இந்த மைனஸ் நமக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஓகேவா? ஃபார்முலாஸ்லாம் தரவாக படித்து வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நம்ம அதை எழுதும்போது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். 2x மைனஸ் 3x மைனஸ் காஸ் உங்களோட a 2x b 3x ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5xன்னு வரும் dx. இப்போ வெளில இருக்க sin x எகெயின் உள்ளார போகும்போது அப்போ 1/2 வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டு டேர்முக்கும் 1/2 காமன் தான். 1/2 sin x cos x dx. cos of minus x cos x தான். minus 1/2 sin x cos 5x dx ஆகிடும். இந்த வெளியில் இருக்க sin xால் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ sin x cos xக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 2 sin x cos x equal to sin 2x. அப்போ sin x cos x மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ இது sin 2x, இங்கே இருக்க 2 இங்கே டிவிஷனில் வந்துடும். இதுவும் உங்களுக்கு ஃபார்முலா விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக ஃபார்முலாவை நான் அண்டர்லைன் பாக்ஸில் பண்ணியிருக்கேன். பார்த்து கிளியராக படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேர்மை இதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த 1/2 இந்த 2 வெளில வந்துடும். ஸோ 1/2 இந்த டேர்மை sin 2xன்னு எழுதியாச்சு. ஓகேவா? தென் இங்கே ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை எழுதும்போது sin x cos xன்றது. அப்போ எகெயின் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். sin a cos b. ரெண்டும் சைனாக இருந்தால் காசு, ரெண்டும் காசாக இருந்தாலும் காசு தான் வரும். ஒன்று சைன் ஒன்று காசு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபார்முலாவில் சைன் வந்துடும். சைன் a ப்ளஸ் b ப்ளஸ் சைன் a மைனஸ் b. இந்த 1/2 காமன். இதுவும் உங்களுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எழுத போகிறோம். sin a cos bன்னு இருக்கு, இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதுகிறோம். இதை எழுதும்போது நமக்கு ஃபார்முலா இந்த இடத்துல பிளேஸ் இல்லாதனால நான் இங்கே மடக்கி எழுதுகிறேன். மைனஸ் இங்கே ஒரு 1/2 இருக்குது. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இன்னொரு 1/2 வரும். ரெண்டு சேர்ந்து 1/2 இன்ட்டு 1/2ன்னு எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் இது வரும். sin
இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 6x ப்ளஸ் sin x minus 5x வரும்போது minus 4x வரும் dx ஆயிடும் 1/4 sin 2x ஓட டிஃபரன்சியேஷன் minus cos 2x x ஓட கோஎஃபிஷியன்ட் டிவிஷனில் வந்துடும் மைனஸ் 1/4 இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் காமனாக 1/4 இருக்குது இந்த ரெண்டு டேர்முக்கும் 1/2 காமன் sin 6x ஓட டிஃபரன்சியேஷன் minus cos 6x divided by 6 இந்த ப்ளஸ் 1/4 இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து மைனஸ் ஆகிடும் sin of minus 4x minus sin 4x 1/4 இப்போ sin 4x நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா கைஸ் இந்த இடத்துல மைனஸ் sin 4xன்னு வரும் இந்த மைனஸ் வெளியில் வந்துடும் இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து இங்கே ஒரு மைனஸ் போட்டிருக்கேன் இங்கே காமனாக 1/4 இருக்குது 1/4 இப்போ sin 4x ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் cos 4x divided by 4 எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணியாச்சு ஸோ சி போட்டுக்கோங்க இப்போ இந்த மைனஸ் இங்கே இருக்கிறதுனால 4 2 8 ஆகிடும் மைனஸ் cos 2x divided by 8 இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் cos 6x by 6 4s are 24 இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் cos 4x divided by 8 plus c ஆயிடுது ஓகேவா சாரி கேஸ் இந்த இடத்துல மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸு எகெயின் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும்போது இந்த இடத்துல மைனஸ் cos 2x by 8 plus cos 6x by 24 minus cos 4x by c that's your answer. Next 7th sum பார்க்கலாம் 7th sum sin 4x sin 8x dx ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம 6th சம்மில் சேம் ஃபார்மில் தான் பார்த்தீங்க minus 2 sin a sin b is equal to cos a plus b minus cos a minus b அதே ஃபார்முலா தான் இந்த மைனஸ் உள்ளர போகும்போது cos ஃபஸ்ட்டில் வந்தோம் cos of a minus b ஃபஸ்ட்லையும் cos a plus b செகண்ட்லையும் வந்துடும் இந்த மைனஸ் உள்ளே போகிறதுனால இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிடும் 1/2 காமனாக வெளில இருக்கும் அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது a minus b உங்களோட a 4x b 8x 4x minus 8x minus 4x இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 12x cos of minus theta cos theta தான் ஸோ half of cos 4x ஓட இன்டகிரேஷன் sin 4x by 4 இந்த 1/2 இங்கேயும் வந்துடும் இந்த 1/2 காமன் இல்லையா ஸோ ரெண்டு டேர்முக்கும் 1/2 மல்டிப்ளை பண்ணுறீங்க 1/2 cos 12x இன்டகிரேட் பண்ணும்போது sin 12x by 12 dx வராது ப்ளஸ் சி ரெண்டு டேர்மில் இருக்க டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இங்கேயும் 2 காமனாக இருக்குது 4 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது ஸோ 4 காமனாக வெளில எடுத்துருங்க sin 4x மைனஸ் இந்த 1/2 காமனாக போயிடுச்சு 4ல் 4 போக பேலன்ஸ் 3 இருக்கும் sin 12x by 3 இந்த ஃபைனல் ஆன்சர் சமயத்தில் உங்கள் புக் ஆன்சரும் நம்ம போடுற ஆன்சரும் லைட்டாக மாறலாம் ஏன்னா உங்கள் காமனாக எடுக்கிறது சமயத்தில் டிஃபர் ஆகும் ஓகேவா ஆஃப்டர் இன்டகிரேஷனே உங்களுக்கு சம் முடிஞ்சுது உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க புக் ஆன்சர் எக்ஸாக்டாக வரணுன்ற அவசியம் கிடையாது இப்போ 8th சம் பார்க்க போகிறோம் integration of 1 minus cos x divided by 1 plus cos x dx 1 minus cos x 2 sin squared x எழுதலாம் இங்கே x இருக்கும்போது இங்கே 2x இருக்கும்போது தான் இங்கே x இங்கே என்ன இருக்கோ அதில் ஹாஃப் தான் இங்கே இருக்கணும் இப்போ இங்கே x இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம x by 2 எழுதணும் டியர் கைஸ் இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எகெயின் இந்த ஃபார்முலா தரவு பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் வீடியோவில் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன் இது அடிக்கடி உங்களுக்கு ஃபார்முலாஸில் வரும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த 2 இந்த பக்கம் போகுது ஓகேவா மொதல் ஃபார்முலா அப்படி எழுதியிருப்போம் இந்த 2x இங்கே இருக்குது இங்கே வெறும் x இருக்குது ஸோ இங்கே x இருக்கிறதுனால இந்த இடத்துல x by 2ன்னு எழுதணும்
டிவைடட் பை 2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2. தெரியுதா? இங்கே 2 இருக்கும்போது தான் இங்கே எக்ஸ் எழுதணும், இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸ் பை 2ன்னு எழுதணும். இதில் ஹாஃப் இங்கே எழுதணும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ டிஎக்ஸ் இது என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன எழுதலாம்? tan ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். tan ஸ்கொயர் டேரெக்டாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறீங்க. 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். வெறும் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் -1ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதும்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 -1. எக்ஸ்ன்னு இருக்கும்போது எக்ஸு, எக்ஸ் பை 2 இருந்தால் எக்ஸ் பை 2, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸோட இன்டகிரேஷன் என்ன? tan x by 2 கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/2 அது டினாமினேட்டரில் வந்துடணும். ஒன்னோட இன்டகிரேஷன் எக்ஸ். சீக்கன் ஸ்கொயர்டோட இன்டகிரேஷன் tan x by 2 டிவைடட் பை 1/2. எக்ஸோட இன்டகிரேஷன் 1 மட்டும் இருக்குது. dxோட இன்டகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த 2 மேலே வந்துடும். 2 tan x by 2 minus x plus c. Thank you guys. Thank you for watching. Remaining next video பார்க்கலாம்.